அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். அனைத்துலக உயிரோடு தமிழ் ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் ராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தனாண்ணா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராமேந்திரன், இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழ் அரசியல் பரப்பில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக தற்பொழுது பேசப்படுகின்ற விடயம், தமிழ் பேசும் கட்சிகள் 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்று திரண்டார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக உடனடியாக கூடினார்கள். கூடிய பின்பு அனுரகுமார் திசாநாயக்காவை சந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். அனுரகுமார் திசாநாயக்காவை சந்தித்தார்கள். பெருந்தோல்வியாகவும் எந்த ஒரு விதத்திலும் சந்திப்பு பலனளிக்கவில்லை என்ற இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அது செய்திகள் ஊடாக வந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள் தொடர்பாக பேசும்பொழுது அப்பொழுதே நாங்கள் கூறினோம், தமிழ் பேசும் கட்சிகள் அனைவரும் இங்கே ஈடுபடவில்லை, ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி இங்கே அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தமிழ் பேசும் கட்சிகளில் ஒருவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் போல் இருக்கின்றது, இந்த கூட்டணியில் வந்து இணையுமாறு என்று சொல்லி. இது தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய காதுக்கு ஏதாவது எட்டியதா? இது தொடர்பாக உண்மையான அந்த கூட்டணியே 6 தமிழ் பேசும் கட்சிகளுடைய ஒரு கூட்டணி என்பதாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போது அந்த பெயரை இப்போது ஆட்டங்காணுகின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குன்னு சொல்ல வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹக்கீம் அவர்கள் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் வைத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் நேரடியாக அந்த அழைப்பை விடுத்திருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ் கட்சிகள் இணைந்து மேற்கொள்கின்ற இந்த முயற்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு தரப்பாக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதை சாதகமாக பரிசீலிப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். கொள்கை அளவிலே அந்த தமிழ் பேசும் கட்சிகளுடனான அந்த போரத்தில் இணைந்து செயல்படுவதற்கு தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், அதே நேரத்திலே இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய அந்த கூட்டுணைவினுடைய நோக்கம், அதாவது எந்தெந்த விடயங்களிலே இணைந்து செயல்படுவதாக ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை உள்ளடக்கியதாக அந்த கூட்டுணைவிலே இணைந்து செயல்படுவதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு கடிதத்தை தனக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்புமாறும், அதாவது எந்தெந்த விடயங்களிலே இணைந்து செயல்படுவது, தமிழ் பேசும் தரப்பாக இணைந்து செயல்படுவது என்று எடுக்கப்பட்ட முடிவுகளை குறிப்பிட்டு அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதத்தை தனக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைக்குமாறும், அந்த கடிதத்தை மத்திய குழுவிலே சமர்ப்பித்து அதன் பின்னர் ஒரு உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை தான் அறிவிப்பதாக தான் ரவு ஹக்கீம் அவர்களிடம் தெரிவித்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே உண்மையில பலராலும் பேசப்பட்ட விடயம், ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வியில் ஒரு மத்தியிலும் இருந்தது. அது வெளிப்படையாகவே தெரிந்த விடயம். இவர்களாக தாங்களாக கூறிக்கொண்ட விடயம். அந்த ஊடகங்கள் கூட ஆரம்ப நாட்களில் இந்த கேள்விகளை கேட்ட போதும் அவர்களாகவே அதற்கான விளக்கங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் தான் இப்போதும் ஒரு நீண்ட இழுபறிகளுக்கு பின்னதாக அவர்கள் நேரடியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஊடாக இப்போது அவர்களுக்கு தூது அனுப்பப்பட்டு அதுக்கு சாதகமான சமைக்கு கஜேந்திரகுமார் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை இந்த நாங்கள் செய்தியின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ராமேந்திரன், இதில் ஒரு விடயம் நாங்கள் அடிக்கடி இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். என்னதான் இருந்தாலும் தமிழ் அரசியல் பரப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது சமகாலத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமிடம் நிறைய ஆளுமை இருக்கிறது. அவருடைய அணுகுமுறை தொடர்பாகத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் கேள்வி எழுப்பி வந்திருந்தோம். ஆனால் சமீப காலத்தில் அவருடைய அணுகுமுறைகளை பார்க்கும் பொழுது பாரிய மாற்றமும் ஒரு சரியான ஒரு சிந்தனையோடு சரியான திட்டத்தோடு செயல்படுவது தெரிகின்றது. இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சுமந்திரனை பொறுத்தமட்டில் அவருடைய துறையில் சட்டத்துறையில் சட்டத்திறனியாக சிறப்பாக செயல்படுவார். ஆனால் அவருடைய அரசியல் வெற்றிடம் இருக்கின்றது என்பதை எத்தனையோ தடவைகள் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கணும். அப்போ தமிழ் பேசும் 6 கட்சிகள், உங்களுக்கு தெரியும், இப்போ உண்மையாக சுமந்திரன் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தால், சரியான சிந்தித்திருந்திருந்தால்,
ஆரம்பத்திலே இருந்தே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அங்கே அந்த கூட்டணிக்குள் இணைத்திருக்க வேண்டும் அல்லது அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. இனி இதுக்குள் எத்தனையோ கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது, முக்கிய சந்திப்புகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. என்ன காரணத்துக்காக இப்பொழுது, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அழைப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையிலே ரகு ஹக்கீம் அவர்கள் இந்த இடத்திலே அந்த விடயத்தை வெளிப்படுத்தியதாக அந்த செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இயல்பாகவே அந்த கேள்வி எழத்தான் செய்யும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டாரா, இல்லை தானாக அவர் தன்னுடைய ஆதங்கத்தோடு அந்த பதிலை வெளிப்படுத்தினாரா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ரகு ஹக்கீம் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தையாக நாங்கள் செய்திகளூடாக அறியக்கூடிய விடயம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இல்லை கஜேந்திரகுமார் தரப்பை இந்த கூட்டுணைவில இணைத்து செயல்படுவது தொடர்பாக முஸ்லிம் கட்சிகளுக்கோ மலைய கட்சிகளுக்கோ எந்தவித ஆட்சேபனையும் இருந்ததில்லை. ஆனால் அதை ஏனைய தரப்பினரும் இப்போது எதிர்ப்பதாக தெரியவில்லை. ஆகவே நீங்கள் இணைந்து செயல்படுவதில் இந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக இந்த கூட்டணியிலே இணைந்து செயல்படலாம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் வெளிப்படையாக தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய பக்கத்தில் தான் இருக்கிற பிரச்சனை, அதாவது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடியவர்களிடையே தான் இருக்கின்ற முரண்பாடுகள் காரணமாகத்தான். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் அறியக்கூடியதான், அதாவது சிலருடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக இல்லை தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் இந்த ஒற்றுமை முயற்சியை நாங்கள் பலகீனப்படுத்திவிட முடியாது என்ற ஒரு அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இதிலே இணைப்பதற்கு தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றோம் என்பதாக சொன்னதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஏற்ற இந்த ஆதங்கங்கள் இருந்திருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ரகு ஹக்கீம் அவர்கள் அதுக்கான காரணத்தையும் அவர் சமிக்கையாக அதிலே சொல்லி இருக்கின்றார். நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நிச்சயமாக அது விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்திலே இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற போது நான் நேரடியாகவே அந்த தீவக மீனவர்களுடைய போராட்டத்தின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே வருகை தந்த போது நேரடியாக அவரிடம் கேட்டிருந்தேன், இந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி தொடர்பாக அந்த முன்னெடுப்புகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தப்பட்டதால் ஒருபோதும் தெரியப்படுத்தப்படவில்லை. தங்களுடன் என வழக்கமாக கடந்த காலங்களில் எல்லாம் இவ்வாறான ஒற்றுமை முயற்சி 8 கட்சி கூட்டணி 10 கட்சி கூட்டணி எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்ற போது ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது அவர்களினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படும். மாவை சேனாதிராய் அவர்கள் பெரும்பாலும் அவ்வாறான முன்னெடுப்புகளிலே முன்னின்று இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற பணியில ஈடுபட்டார். அந்த தருணங்களில் எல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் அழைப்பு விடுக்கப்படும். முதலாவது 2வது கலந்துரையாடல்களின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கு பெற்றாது. அப்படி இருந்தும் தங்களுடைய அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தாது. இப்போது கூட காலம் கட்டுவிடவில்லை, கதவு திறந்த நிலையில இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்போது வேணுமென்றாலும் இதில் இணைந்து செயல்பட முடியும் என்பதாக ஒரு சமுதாயபூர்வமாகத்தனும் அவர்கள் அந்த அறிவிப்பை விடுக்கின்ற ஒரு நிலைமைதான் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படியான எந்த ஒரு விடயமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நோக்கி வரவில்லை. ஆகவே நேரடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறிய கருத்து என்னிடம், தங்களுக்கு உத்தியோகபூர்வமாகவோ இல்லை தனிப்பட்ட ரீதியாகத்தனும் தங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய கூட்டுணைவிலை சேர்ந்து செயல்படுவதற்கு வருமாறு எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை என்கின்ற விடயத்தை ஆணித்தரமாக கூறியிருந்தார். ஆக இப்போது ரகு ஹக்கீம் அவர்களுடைய இந்த அறிவிப்பும் அதன் போது அவர் கூறிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இல்லை தமிழ் தேசிய பேரவையை ஓரங்கட்ட வேண்டும், அவர்களை தவிர்த்து விட்டு இந்த முன்னெடுப்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஆளுமை தொடர்பாக கூறியிருந்தீர்கள். அதுதானே சிக்கல். ஒரு உரையிலே 2 கத்தி இருக்க முடியாது. அதனால் தானே இவ்வளவு தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு வங்குரோத்து நிலைமைக்கு வருவதற்கான காரணமே அதுதானே. ஏற்கனவே சம்பந்தன் அவர்களை பினாமியாக வைத்துக் கொண்டு தன்னுடைய நிகழ்ச்சி நிரல்களை அரங்கேற்றி வந்தார் சுமந்திரன் அவர்கள். பின்னர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள் வந்தபோது அவர் ஒரு நீதியரசர், இவர் ஒரு சட்டத்தரணி. என்னதான் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்தாலும் நீதியரசர் என்றால் நீதிபதிகளுக்கே மேலானவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர், அதிலும் வடக்கு மாகாண சபையிலே 1,27,000க்கு அதிகமான விருப்பு வாக்களை பெற்று
ஒரு வரலாற்று சாதனையோடு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர் விக்னேஸ்வரன் அவர்கள். ஆகவே மக்கள் செல்வாக்கு மற்றும் அவருடைய ஒரு ஜனரஞ்சகமான நிலைமை, ராஜதந்திரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், இப்படியான விடயங்கள் எல்லாம் சுமந்திரனுக்கு மிகப்பெரிய வேப்பங்காய் காய்ச்சலாக அமைந்தது. அங்கேயும் அந்த ஒரு உரைக்குள் 2 கத்தி என்கின்ற சிக்கல் வந்தது. வருகின்ற ராஜதந்திரிகள் எல்லோருமே விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சராக இருக்கின்றார் வடக்கு மாகாணத்திலே. இலங்கையை பொறுத்தவரையிலே தெற்கும் வடக்கும் என்பது ஒரு இருதுருவ நிலைமையாக காணப்படுகின்றது. தமிழர் விவகாரம் என்று வருகின்ற போது வடக்கினுடைய தலைவர் யார் என்கின்ற ஒரு அளவுகோலிலே விக்னேஸ்வரன் அவர்கள் பார்க்கப்பட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக சம்பந்தன் இருந்தாலும் வடக்கு மாகாண சபை இருந்த காலப்பகுதிகளிலே விக்னேஸ்வரன் அவர்களுக்கான முக்கியத்துவம் அங்கே தெற்கிலங்கையில ஜனாதிபதிக்கு அடுத்ததாக சர்வதேசத்தால் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஒரு உயர்நிலையாக விக்னேஸ்வரன் அவர்கள், அதாவது வடக்கு மாகாண முதலமைச்சர் பதவி முக்கியத்துவம் பெற்றது. அதனால் தான் என்னவோ இப்போதும் அந்த முதலமைச்சர் பதவிக்காக இலவு காத்த கிளியாக காத்து கொண்டிருக்கிறார் சுமந்திரன் அவர்கள். ஆகவே அப்படியான ஒரு நிலைமையிலே விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைத்ததன் காரணமாக ஒரு பச்சாதாபத்திலே சுமந்திரன் அவர்கள் எவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் மேற்கொண்டார். அந்த தன்னுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய 15 உறுப்பினர்களை கையெழுத்து வாங்கி இரவோடு இரவாக நள்ளிரவு பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்களிடம் சென்று நம்பிக்கையில்லா பிரேரணையை கொடுத்து விக்னேஸ்வரன் அவர்களை பதவியை பறிப்பதற்கு முயற்சித்த விஷயம் எல்லாம் எல்லோருக்குமே தெரியும். அது மாத்திரமல்ல, ரணிலோடு சேர்ந்து கள்ள உறவு ஏற்படுத்தி அந்த ஒரு கள்ள டீல் மூலமாக விக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த மாகாண சபையை வினத்திறனாக செயல்பட வேண்டும், இல்லை அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும், அவர்களை பலகீனப்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டதெல்லாம் மறந்து போகக்கூடிய விடயம் அல்ல. இவையெல்லாம் இதுதான் அடிப்படை காரணம். ஏன்னா இந்த விடயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கின்றன. சுமந்திரன் அவர்களை பற்றி எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க குறிப்பிட்டதை போல சட்டத்துறையிலே அவரை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் என்ன செய்வது? தேனும் விஷமும் ஒரு பார்க்க ஒரே மாதிரித்தான் இருக்கும். அதுக்காக நாங்க விஷத்தை எடுத்து அருந்த முடியுமா? முடியாது. அதே போன்றுதான் சுமந்திரன் அவர்கள். அவரிடம் ஆற்றல்கள் இருக்கின்றது. ஆனால் எண்ணம், சிந்தனை, செயல்பாடு அத்தனையுமே தமிழ் மக்களுக்கு விரோதமானதாக இருக்கின்றது. அவரை ஊட்டி வளர்த்து ஏவி விட்ட சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கும் எலும்பு துண்டுகளை தூக்கி போடுகின்ற பன்னாட்டு எசமானர்களுக்கும் தானே அவர் சேவகம் செய்யக்கூடிய நபராக இருக்கின்றார். ஆகவே அதன் காரணமாகத்தான் அங்கே சிக்கல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே அப்போது விக்னேஸ்வரனா சுமந்திரனா என்கின்ற நிலைமையில சம்பந்தன் என்பவர் அப்போதே சுமந்திரனுக்கு தெரியும். அவரை ஓரங்கட்டி விட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து விடுவேன். ஆனா தனக்கு இடையிலே விக்னேஸ்வரன் அவர்கள் போட்டியாக வந்து விட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக விக்னேஸ்வரன் வந்து விடுவார் என்ற காரணத்தினால்தான் விக்னேஸ்வரன் அவர்களை அங்கே கட்டம் கட்டுவதற்கு சுமந்திரன் அவர்கள் முற்பட்டார். இப்போது அவரும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார். இப்போது இருப்பது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சுமந்திரனும். ஆகவே கஜேந்திரன் ஒப்பீட்டளவில் இவருக்கு அந்த ஆற்றல்கள் இருந்தாலும் சட்ட ரீதியாக அதற்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆற்றல்கள் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது ராஜேந்திர மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது சுமந்திரன் அவர்களை ஒரு கருவியாக, ஒரு இலங்கை அரசியலிலே தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மட்டும்தான் சுமந்திரன் அவர்களை இந்த பன்னாட்டு ராஜதந்திரிகளால் கையாள முடியுமே தவிர, ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நிலைப்பாடு அப்படி அல்ல. அவருடைய பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்பது ராஜேந்திர மட்டத்திலே அது பிரதிபலிக்கக்கூடியது. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்திலே உடன் இருந்தால் அது தன்னுடைய இடத்துக்கு சிக்கல். இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர், சுமந்திரன் தோற்று போனது. ஆகவே அந்த ஒப்பீட்டில் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கான முக்கியத்துவம் கூடிவிடும் என்ற நிலைப்பாட்டில் சுமந்திரன் அவர்கள் இப்படியான ஒரு பார்வை இருக்கு. அதனால தான் நீங்கள் குறிப்பிட்டு அந்த விடயம் எனக்கு உண்மையில நீங்கள் சொல்லிக் கொண்டு போகும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த ஒரு உரையிலே 2 கத்தி இருக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விடயங்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒருவராக இருந்து வருகின்றார். ஆகவே ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஒரு மனம் திறந்து ஒரு உண்மை நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு நாசுக்காக சொல்லி இருக்கின்றான் தான் நான் கருதுகிறேன். சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நிலை ஏதோ எப்படியாவது நிறைவேற்றுவதில் அவர் மும்முரமாக இருக்கிறார் என்றது இதை நீங்கள் கூறுவதை வைத்து நானும் அதை உணர்கிறேன். இப்போ இராமதரன் நீங்கள் இப்போ கூறும் பொழுது முஸ்லீம் தரப்பை எடுத்திருக்கின்றாலும் சரி, மலைய தரப்பை எடுத்து பார்த்திருக்கின்றாலும் சரி, ஆட்சேபனை இல்லை என்று கூறின விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது, இப்போ நீங்கள் இன்னொரு கூறுகிறீர்கள், ஒரு சிலருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்று கூறும்பொழுது உடனடியாக எனக்கே புரிந்து விட்டது நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் என்று. எனக்கே புரிந்து விட்டது என்றால் இப்போ எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எல்லோருக்குமே அது புரிந்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். அதாவது சுமந்திரன் அவர்கள் இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டிருப்பது அப்படி என்றால் அவர்தான் இதை தடுத்திருந்தார் அவ்வளவு காலமும்.
நிச்சயமாக அது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. என்றால் அவர் மனோ கணேசன் இந்த விடயத்தை எப்போதோ வெளிப்படையாக கூறிவிட்டார். ஏற்கனவே நாங்கள் அந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறோம். உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஏனைய கட்சிகளோடு, அதாவது ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்கள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் எதிர்த்தரப்புகள் மேற்கொண்ட போது மனோ கணேசனுக்கு அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். அப்போது மனோ கணேசன் கூறியதாக அந்த செய்தி வெளிவந்திருந்தது. உண்மையிலே பேரவைக்குள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வர வேண்டும் என்பது தங்களுடைய விருப்பம் என்றும், ஆனால் சிலருடைய நிலைப்பாடுகள் காரணமாக அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக தான் அதற்காக குரல் கொடுத்து வருவதாக தன்னிடம் கஜேந்திர மனோ கணேசன் சொன்னதாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அதில் என்னிடம் அந்த விடயத்தை அந்த நேரடியாக நான் தீவக பகுதியிலே அந்த குடிகாட்டுவான் பகுதியிலே அந்த போராட்டத்தின் போது நான் அவரிடம் இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது அந்த விடயத்தை கூட அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். மனோ கணேசன் இவ்வாறு கூறியிருந்தார். இப்படி சிலருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் அதிலே தாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. நான் தொடர்ந்து அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே அவர்களும் இதுக்குள் வர வேண்டும் என்று குரல் கொடுத்தேன். ஆனால் தொடர்ந்து தான் அதற்காக குரல் கொடுப்பேன் என்று தன்னிடம் மனோ கணேசன் தெரிவித்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே மனோ கணேசன் அப்போது அவரிடம் கூறிய விடயமும் இப்போது ரவுஹக்கீம் கூறுகின்ற விடயம், இதிலே 6 கட்சிகள் இருக்கின்றது. ஒன்று முஸ்லிம் தரப்பிலே 2 கட்சிகள், மலைய தரப்பிலே 2 கட்சிகள், தமிழ் தரப்பிலே 2 கட்சிகள். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சுமந்திரன் அவர்களுடைய சிபார்சின் பேரிலே அவர்கள் காட்டுகின்ற இடத்துக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர் கணத்தில் விழச்சினாலும் கணத்தில் விழக்கூடிய அளவில் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அங்கே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் சுமந்திரன் அவர்கள் தான் இந்த 6 கட்சி அந்த ஒரு கூட்டுணைந்த அந்த செயல்பாட்டினுடைய ஆரம்பகர்த்தாவே அவர் ஒரு பிதாமகர், சூத்திரதாரி. நாங்க எந்த வகையில சொன்னால் கூட அது முழுக்க முழுக்க சுமந்திரன் தான். ஆகவே அவருடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இந்த விடயம் நடைபெறுகிறது. அவருக்கு பின்னால் எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற தரப்பினர் சுமந்திரன் ஊடாக இந்த விடயத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சுமந்திரன் அவர்கள் தான் இதிலே பிரதானமாக யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதிலே வரையறைகளை போட்ட ஒருவர் என்பது நீங்கள் குறிப்பிட்டதை போல நாங்கள் விலாபாரியாக சொல்லித்தான் தெரிய வேண்டிய விடயம் அல்ல. இதிலே அவர்தான் நிச்சயமாக நாங்கள் இப்ப சற்றுமுன்னர் குறிப்பிட்டதை போன்று அந்த ஒரு உரையிலே 2 கத்திகள் இருக்க முடியாது என்ற வகையிலே கஜேந்திரகுமார் தரப்பு இதுக்குள்ளே வந்தால் அவருடைய நோக்கமே தமிழ் தேசியத்தை சிதைப்பது. தமிழ் தேசிய அரசியலை சிதைத்து முற்றுமுழுதாக ஒரு சிங்கள தேசியத்துக்குள் தமிழர்கள் கரைந்து போய் ஒட்டுமொத்தமாகவே ஒரு சிங்கள பௌத்த பேரணவாத நாடாக இலங்கையை மாற்றுவது. இலங்கையில எஞ்சி இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு அடிமை இனமாக தங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற மனநிலையிலே தோற்று போனவர்களாக, அந்த தோற்றுப்போன மனநிலையை மட்டும் அல்லாமல் தோல்வியை சுவீகரித்து கொண்டவர்களாக, ஒரு சரணாகதி அடைந்தவர்களாக தமிழர்களை மாற்றி சிங்கள தேசம் எதை செய்தாலும் அதை கண்டுகொள்ளாத ஒரு போக்கிலே தமிழர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற இறுதி இலக்கை நோக்கித்தான் அவர் இந்த விடயங்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு வருகின்றார். உண்மையாக ஆழமாக அவருடைய இந்த கடந்த 15 ஆண்டு கால அரசியலை நாங்கள் உற்று நோக்கினால் அவர் அந்த அந்த நிகழ்ச்சி நிரலிலே எவ்வாறு அவர் முன்னேறி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக உணர முடியும். அவருடைய முன்னேற்றம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசியத்துக்கும் சுமந்திரனுக்கும் இடையே நாங்கள் பார்த்தால் எதிர்மறையான ஒரு தொடர்பு தான் இருக்கின்றது. அவர் தமிழ் தேசியம் எழுகின்ற போது சுமந்திரனை போன்ற துரோகிகள் வீழ்வார்கள். சுமந்திரனை போன்ற துரோகிகள் மேலெழுகின்ற போது, இல்லை அவர்களுடைய சித்தாந்தம், இல்லை அவர்களுடைய கொள்கைகள், இல்லை அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மேலோங்குகின்ற போது தமிழ் தேசியம் கீழ் நோக்கி செல்லும். இதுதான் யதார்த்தம். இன்று கடந்த 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சி படுதோல்வியை சந்தித்து சுமந்திரன் அவர்கள் படுதோல்வியை சந்தித்த போது தமிழ் தேசியம் எழுச்சி கொண்டது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இவருடைய தோல்வி. அங்கே ஒரு விழிப்பு நிலை வந்தது. இவர்களுடைய துரோகத்தனத்துக்கு ஒரு மக்களுடைய ஒரு விழிப்பு ஏற்பட்டது. ஆகவே சுமந்திரன் தான் இதற்கு காரணம் என்பதை நிச்சயமாக 100க்கு நாங்கள் 1000 மடங்கு உறுதியாக கூற முடியும். அதை விட இந்த இவர்களுடைய கூற்றை விட நாங்கள் யதார்த்தபூர்வமாக அந்த விடயங்களை உணர முடியும். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை கூறி வந்திருக்கின்றோம். இந்த 2024 பாராளுமன்றம் அன்றோமர் விசநாயக அரசாங்கம் தலைமையிலான பாராளுமன்றம் அமைந்தவுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், இப்போது சுமந்திரன் அவர்களை போன்று யாருடைய ஒருவருடைய நிகழ்ச்சிகளுக்காக இப்படியாக ஒரு முயற்சி எடுக்கின்ற தன்மை இல்லாமல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அப்போதே மிக உன்னதமான ஒரு முயற்சி எடுத்திருந்தார். செல்வம் அடைக்கலன் அவர்களை நேரடியாக சந்தித்தார். ஸ்ரீதரன் அவர்களை நேரடியாக சந்தித்திருந்தார். இந்த அரசாங்கம்
புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போகின்றது. விட்டு இடத்திலிருந்து தொடர்வதாக கூறுகின்றார்கள். ஏக்கிய ராஜ்ய என்கின்ற அரசியலமைப்பு வரப்போகின்றது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். நாங்கள் இந்த அரசாங்கம் மிக பெரும்பான்மையான பலத்தோடு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எப்படியேனும் இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றித்தான் தீரப்போகின்றார்கள். வரலாற்றில் தமிழர்கள் எதிர்ப்போடு இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றிலே சொல்லாவிட்டால் தமிழர்களுடைய மௌனம் சம்மதம். ஆகவே தமிழர்களுடைய சம்மதத்தோடு தான் இது நிறைவேற்றப்பட்டது என்கின்ற வரலாறு உறுதி செய்யப்படும். அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி என்று அவர் கூறினார். வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள், அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 18 பாராளுமன்ற உறுப்பினர்களே 10 பேர் அதற்கு எதிராக நின்றாலே பெரும்பான்மையான வடக்கு கிழக்கு மக்கள் அதை எதிர்க்கவில்லை எதிர்த்ததாகத்தான் அர்த்தப்படும். அந்த வகையிலே 18 பேரிலே 10 பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழரசு கட்சி சார்பாக 8 பேரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக ஒருவரும், தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒருவருமாக 10 பேர் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் 10 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த அரசியலமைப்பு விவகாரத்திலே நாங்கள் எதிராக செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக வரலாற்றிலே தமிழர்களோடு எதிர்ப்போடு தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்கின்ற வரலாற்றை நாங்கள் கொண்டு வர முடியும் என்ற நோக்கத்துக்காக அவர் மிக கடுமையான முயற்சிகளை எடுத்தார். அப்போதே நாங்கள் தெளிவாக கூறினோம், சுமந்திரனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய அந்த 10 நாடாளுமன்ற தரப்பினர் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அதை தலைமை தாங்கி கொண்டு நடத்தக்கூடிய ஒருவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒருவர் தான் வருவார். அதை அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்தி ஒரு கூட்டணியாக கொண்டு செல்கின்ற போதும் அவர் தான் அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைமையாக மிளிர்வார். ராஜேந்திர மட்டத்திலும், மும்மொழி ஆற்றல்களிலும், நாடாளுமன்ற அனுபவத்திலும், தமிழ் தேசியத்தை பரப்பிலே விட்டுக்கூடாத தன்மையோடும் அப்படியான பல குணாம்சங்களோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தோடு மிளறக்கூடிய தன்மை வந்தால் எதிர்காலத்திலே தங்களுடைய திட்டங்கள் தவிடுபொடியாகிவிடும். அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் தரப்போட சாணக்கியனை அந்த இடத்திலே முன்னிலைப்படுத்த முடியாது. தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது கட்சி ரீதியாக ஸ்ரீதரனும் தமிழ் தேசிய பரப்பிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மேலெழுந்து வருகின்ற போது சுமந்திரன் அவர்களுடைய அந்த திட்டம் அந்த இடத்திலே தவிடுபொடியாகிவிடும் என்ற காரணத்தினால்தான் சுமந்திரன் அவர்கள் தான் அதை முற்றுமுழுதாக குழப்பியவர். இன்று நாடகம் போடுகின்றார், ஏதோ தான் ஏதோ அரசியலமைப்போ இல்லை தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுகிறார். உண்மையாக 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார். இதை பல தடவை நாங்கள் சுட்டி காட்டி இருக்கின்றோம். நாங்கள் அந்த நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணுகுமுறைகள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த போது கூட இந்த முயற்சி இந்த காலத்துக்கு மிக தேவையான விடயம் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருந்தோம். ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த முயற்சியை குழப்பியவர் இன்று அவர் இப்படியான ஒரு முடிவுக்கு வருகின்றார் என்று சொன்னால் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அவர் தனக்கு ஒரு சரி நிகரான ஒரு அரசியல் ஒரு தலைமைத்துவமாக பார்ப்பதோடு தன்னுடைய இடத்துக்கான ஒரு எதிர்த்தரப்பாக பார்க்கின்றார். அதன் காரணமாக அவர் திட்டவட்டமாக அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்கின்ற அளவிலே தான் அவர் இந்த விடயங்களை இன்னும் மிக சுலபமாக விளக்கமாக கூறுவதாக இருந்தால், சங்கு சைக்கிள் கூட்டணியை உடைத்து சங்கை தன்னோடு இணைத்து கொண்டதே சைக்கிள் தரப்பு. இந்த தமிழ் தேசிய பரப்பிலே தமிழரசு கட்சி தனித்து போய்விடும். மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது சங்கும் சைக்கிளும் ஒன்றாக வந்தால் கிட்டத்தட்ட சங்கு கூட்டணிக்குள்ள 5 கட்சிகள் இருக்கின்றது. இங்காலே கிட்டத்தட்ட 3 கட்சிகள் இருக்கின்றது, 4 கட்சிகள் இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய பரப்பிலே 9 கட்சிகள் இணைந்த கூட்டணியாக சங்கு சைக்கிள் கூட்டணி பலம் பெற்றுவிடும். ஆகவே மக்களுடைய ஒப்பீட்டிலே மாகாண சபை தேர்தலிலே அவர்களுடைய கை ஓங்கிவிடும் என்ற காரணத்தினால்தான் தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிர்க்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்பதற்காக அவர் அந்த முயற்சி எடுத்ததுதான் அந்த சங்கை உடைத்து தன்னோடு எடுத்துக்கொண்டது. இன்று பாருங்கள், சுமந்திரனுடைய பிடிக்குள் சங்கு சென்றதுக்கு பிற்பாடு இப்போதுதான் கொஞ்சம் கண்ணை திறக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் நேற்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் செம்மணிக்கு சர்வதேச விசாரணை வேணும். இவ்வளவு காலமும் சுமந்திரனுடைய தயவிலே நான் நினைக்கிறேன் கோமாவிலே இருந்தவர்கள் என்று எந்த ஒரு போராட்டத்துக்கும் வருவதில்லை. தமிழ் தேசியம் சார்ந்த எந்த ஒரு விடயத்திலுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் சுமந்திரன் கண்ணசைவுக்கு மட்டுமே இயங்குகின்ற கொத்தடிமைகளாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாறியிருந்தது. இதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய கூட்டணி என்பது அதிலே கஜேந்திரகுமார் தரப்பு உள்வாங்க கூடாது என்பது 100க்கு 100% சுமந்திரன் என்கின்ற தனிநபருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறுதான் அது நிராகரிக்கப்பட்டது. இன்று அந்த சூழமைவுகள் மாறி அவர்கள் உள்ளிருக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில் தான் அழுத்தங்களின் காரணமாகத்தான் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் உணர்கின்றேன். ராமதரன், நீங்கள் சொன்னீர்கள் சுமந்திரன் அவர்கள் ஆரம்ப கத்தா என்று சொன்னீர்கள்.
இப்பொழுதும் அந்த தமிழ் பேசும் கட்சிகளை ஒன்று சேர்த்து நடத்தியதும் வழி நடத்தியதும் அவர்தான். காலம் சென்ற இராசம்பந்தன் இருந்த பொழுதும் நீங்களே அடிக்கடி கூறுவீர்கள் அப்பொழுது வழி நடத்தியவரும் அவர்தான். ஆனால் இவையெல்லாம் சுய லாபத்துக்காக ஒரு குறுகிய கால நோக்கத்துக்காகத்தான் இவைகள் செயல்படுகின்றது என்பதுதான் நீங்கள் கூறுவதிலிருந்து உணர்கிறேன். என்னதான் இருந்தாலும் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் தான் இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளை ஒன்று சேர்த்து ஒரு கட்சியாக இங்கே செயல்படுத்த போகின்றார் என்றால் என்ன காரணத்துக்காக அவர் தூதுவிட வேண்டும்? என்ன காரணத்துக்காக சுமந்திரன் நேரடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் முகத்துக்கு நின்று பேசுவதற்கு அந்த வக்கு இல்லையா? ஏன் அப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கின்றது? நல்ல ஒரு கேள்விகள். சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இல்லை ஒரு தெரியாமல் தவறு விட்டால் எங்களுக்கு எந்தவித ஒரு கூச்சமும் இருக்காது, இல்லை தர்ம சங்கடமும் இருக்காது. அவர்களிடம் போய் நாங்கள் கேட்பதிலே இந்த தவறும் இல்லை. சுமந்திரன் அவர்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக கஜேந்திரகுமார் தரப்பை தான் நிராகரிக்கின்றேன் என்று. அப்படி அவர் இதிலிருந்தே தெரிகின்றது இன்னும் ஒரு 100% கஜேந்திரகுமார் தரப்பை இதிலே உள்வாங்குவதிலே சுமந்திரன் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் சுமந்திரன் அவர்களை நேரடியாக கேட்டிருப்பார். ரவு ஹக்கீம் ஊடாக தூது விடுகின்றார் என்று சொன்னால் புற அழுத்தங்கள் காரணமாக தமிழ் தேசிய முன்னணியையும் இல்லை தமிழ் தேசிய பேரவையையும் அதுக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இப்ப அந்த 6 கட்சி இல்லை தமிழ் பேசும் கட்சிகளுக்கு இடையிலான அந்த ஒரு கூட்டுணைந்த செயல்பாட்டிலே இப்ப சுமந்திரனுடைய ஏகபோக ஆதிக்கம் என்பது ஆட்டங்கண்டு வருவதனுடைய வெளிப்பாடாக கூட நாங்கள் இதை கருத முடியும். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவரை கஜேந்திரகுமார் தரப்பை வெளியே வைத்திருந்தார். இப்போது அந்த புற அழுத்தங்களின் காரணமாக அந்த நிலை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆகவே தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து அவரிடம் செல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் அவரிடம் மனமாற்றம், அப்படி அவர் ஒரு மனமாற்றம் மிக்க ஒருவராக இருந்தால் இந்நேரம் ஸ்ரீதரன் அவர்களை அரவணைத்துக் கொண்டு தமிழரசு கட்சியை வடக்கு கிழக்கிலே ஒரு பலம் பொருந்திய சக்தியாக மாற்றி இன்று ஒரு திசகாட்டி மோகத்துக்குள்ளாக எங்களுடைய தமிழ் தேசியம் ஒரு கரைந்து சின்ன பின்னமாக போகக்கூடிய ஏது நிலை அபாய நிலை காணப்படுகின்ற போதிலும் தன்னுடைய சுயநல அரசியல் காரணங்களுக்காக ஸ்ரீதரனோடு பகைமையை வெளிப்படுத்தி தமிழரசு கட்சியை நாசம் செய்கின்ற அளவுக்கு சுமந்திரன் சென்றிருக்க மாட்டார். தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையும் கருத்திலே கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக இல்லை அரசியல்வாதியாக இருந்திருந்தால் இந்நேரம் சுமந்திரன் ஸ்ரீதரன் அணியே இருந்திருக்காது. இன்று சொந்த கட்சிக்குள்ளேயே அவ்வாறான ஒரு பிரிவினை பார்க்கக்கூடிய ஒருவர், சொந்த கட்சியை அழித்து தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் எப்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேரடியாக சென்று அழைக்க முடியும்? ஆக என்னை பொறுத்தவரையிலே இந்த அழைப்பு என்பது சுமந்திரன் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, சுமந்திரன் அவர்களுடைய ஏகபோகம் என்பது தகர்க்கப்பட்டு விட்டது. அங்கே அவருடைய ஏகபோகம் தகர்க்கப்படுகின்ற அளவுக்கு புற அழுத்தம் அங்கே மேலோங்கி இருக்கின்றது. இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இத்தனை ஆண்டுகால அந்த தொடக்கு. இப்ப சுமந்திரன் தொடக்கு பார்த்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வெளியில விட்டுருந்தது. இப்ப அந்த பரவாயில்ல, தலையில தண்ணியை தெளிச்சு போட்டு மஞ்சள் தண்ணியை தெளிச்சு போட்டு உள்ளுக்கு எடுக்கிற அளவுக்கு இந்த நிலைமை மாறி இருக்கின்றால் நிச்சயமாக புற அழுத்தம், அந்த புற அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் பின்னுக்கு நின்று கொண்டு ராமன் பின்னுக்கு ஒழிச்சு நின்று சுக்ரீவனை முன்னுக்கு விட்டு கொண்டு வாலிய வதம் செய்ததை போல இப்ப சுமந்திரன் பின்னுக்கு நின்று கொண்டு ரகு ஹக்கீமை முன்னுக்கு அனுப்பி தூது அனுப்பி கஜேந்திரகுமார் தரப்ப உள்ளுக்கு எடுக்கிற வேலை நடக்குது. ஆகவே இதுதான் அதுக்கான காரணம் என்பதை நிச்சயமாக நான் உறுதியாக கூற முடியும். நீங்கள் அப்பொழுது கொஞ்சம் மரியாதையாக எதிர்த்தரப்பு என்று நீங்கள் கூறினீர்கள். உண்மையாக பார்த்தால் ஒரு எதிரியாகத்தான் சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பார்க்கிறார் என்று கூறலாம். என்னை பொறுத்த மட்டில் சுமந்திரன் அவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கும். அதாவது தன்னுடைய முதிர்ச்சியாக தான் செயற்படுகிறேன் என்று காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கும். ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை நீங்கள் கூறிய இந்த 25 நிமிட இந்த உரையாடலினூடாக எங்களால் உணரக்கூடிய இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடும் விடாப்போக்கோடு நின்றவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இங்கே இதுக்குள் வரக்கூடாது என்று. ஆனால் இந்த நிலை மாற்றத்துக்கும் அவருடைய மனம் மாற்றத்துக்கும் என்ன காரணம்? ஏனென்றால் இதுல எந்த ஒரு இடத்திலுமே இவர்கள் அதற்கான ஒரு சிறு பிடியை கூட கொடுக்கவில்லை. இவர்கள் ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு இதில் எங்கே வந்தாலும் ஒரு குழப்ப அரசியலை செய்வது என்பதாக ஒரு முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார்கள்.
ஆகவே இவர்கள் ஆரம்பத்திலே ஊடகங்கள் முதல் சந்திப்பிலேயே கஜேந்திரகுமார் தரப்பு இதிலே உள்வாங்கப்படாத குறித்து ஊடக கேள்வி எழுப்பிய போது உங்களுக்கு தெரியும் தானே, அவியல் வந்தா குழப்புவினம், ஏன் குழப்புறாக்கள் எடுத்து நாங்கள் குழம்புவான், அப்ப அவியல் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் இப்படியே போவோம்ண்டு நாங்கள் இப்படியே இந்த முயற்சியில இருக்கிறோம்ன்ற தொனியில வந்து சுமந்திரன் பதில சொல்லிட்டு போனவர். அப்பவே அந்த அவியலுக்கு ஒரு காரணம் வாச்சு போச்சேன்னு சொன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்க போனாலும் அந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்காமல் ஒரு குழப்புற தரப்பு, குழப்பி அடிக்கிற தரப்புன்ற ஒரு முத்திரையை வந்து குத்தி வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க கேட்டீங்களோ இல்லையோ அடுத்த கேள்வியே கேட்கல. அவியல் குழப்புறாக்கள், அதில் நாங்கள் அவையில பெரிய யோசிக்கல, நாங்கள் எங்கட நாங்கள் பார்க்கிறோம்ன்ற அளவில தான் சுமந்திரன் பதில் இருந்ததுன்னு சொன்னால், ஆரம்பத்தில இருந்து அவையில உள்ளுக்கு எடுக்கணும்ன்ற அளவுக்கு இருக்கே இல்ல, அந்த நிராகரிக்கிறதுக்கான ஒரு நியாயத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். இப்ப இந்த மாற்றம் என்றது இந்திய வெளிவிவகார அமைச்சரின் செயலாளர் கொழும்புக்கு வந்து இவைகளை சந்திச்சதுக்கு பிற்பாடுதான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதை நான் ஆழமாக நம்புகிறேன். ஆனால் இந்தியா இப்போது இந்த வெளிவிவகார அமைச்சற்ற செயலாளர் ஒரு அவசரமாக ஒரு நாள் விஜயமாக இலங்கைக்கு வந்தது என்பது ஒரு கனதியான பல செய்திகளை இலங்கை அரசியலிலே ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது. அவருடைய வருகைக்கு பின்னராக ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களிலே 2 முக்கியமான மாற்றங்கள். அதிலே ஒரு மாற்றம், இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய கூட்டுணைவுக்குள் தமிழ் தேசிய பேரவையிலே கஜேந்திரகுமார் தரப்பும் வர வேண்டும் என்பது இந்தியாவினுடைய விருப்பமாக இருப்பதாகத்தான் நான் அவதானிக்கின்றேன். ஒன்று, ஆரம்ப நாட்களில் இருந்ததை விட அண்மை காலமாக கஜேந்திரகுமார் தரப்பு இந்தியாவோடு மிக நெருக்கமான போக்கை கடைபிடித்து வருகின்றது. அவர்கள் அதை தான் தவறாக கூறவில்லை. அவர்கள் இப்போது யதார்த்தத்தை புரிந்திருக்கிறார். இதைத்தான் நாங்கள் கூறணும். இந்தியாவை தவிர்த்து ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியலில் நாங்கள் எதுவுமே செய்துவிட முடியாது. இல்லை, இந்தியாவால் மட்டும்தான் முடியும் என்று ஸ்ரீதரன் இல்லை, நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் இல்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் போன்று சரணாகதி அரசியலை நான் சொல்லவில்லை. இந்தியாவோடு சரியான முறையிலே நாங்கள் அணுகி இந்தியாவினுடைய ஒத்துழைப்போடு தான் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வோ இல்லை ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் இங்கே காண முடியுமே தவிர, இந்தியாவை பகைத்து கொண்டு எதிர்த்தரப்பாக இந்தியாவை நிலைநிறுத்தி கொண்டு தமிழ் மக்களுடைய வாரத்தில் நாங்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தை காண முடியாது. அந்த யதார்த்த பின்புலத்தை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நான் நம்புகின்றேன். அதனுடைய வெளிப்பாடு அண்மை காலமாக இந்தியாவோடு மிக நெருக்கமான போக்கை கஜேந்திரகுமார் தரப்பு மேற்கொண்டு வருகின்றது. அதனுடைய வெளிப்பாடு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2 தடவைகள் பயணத்தை மேற்கொண்டார். இதுவரை யாருமே அப்படி செல்லவில்லை. தனிப்பட்ட பயணங்களாகத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் செல்வார், இல்லை முன்னர் அனந்தி சசிதரன் அவர்கள் செல்வார், சுமந்திரன் அவர்கள் தனிப்பட்ட விடயமாக செல்வார், சென்று வந்து அதை ஏதோ தன்னுடைய கணக்காக காட்டுவார். அப்படி தனிப்பட்ட பயணங்கள்லாம் வந்திருக்கின்றதை தவிர ஒரு கட்சியாகவோ இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு தரப்பாகவோ ஒரு தமிழகத்துக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை யாருமே மேற்கொண்டது இல்லை. முதல் முறையாக இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான காலத்திலே தமிழ் தேசிய பேரவை அந்த அவ்வாறான ஒரு முயற்சி எடுத்தது. அதையும் நான் இந்த மனமாற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்கின்றேன். அதாவது கஜேந்திரகுமார் தரப்பினுடைய அந்த இந்தியாவை அரவணைத்துக் கொண்டு இல்லை இந்தியாவோடு ஒத்துசேவான போக்கிலே போய் விடயங்களை நகர்த்த வேண்டும் என்கின்ற நிலைமாற்றத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அதையும் பார்க்கின்றேன். ஆகவே இந்தியாவோடு நெருக்கமாக இருக்கின்றது தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் தரப்பு. அதை விட இந்தியா இப்போது ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு புற அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய சகல தரப்புகளையும் ஒரு புள்ளியில இணைக்கின்ற முயற்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த முயற்சியை அவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்போது அந்த முயற்சியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய ஒருங்கிணைவு கூட இருந்தது. அதிலே கஜேந்திரகுமார் தரப்பு விடுபட்டதுக்கு பிற்பாடு அவருடைய இந்த அண்மைய விஜயத்தின் போதும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜெயசங்கர் அவர்கள் கடந்த காலத்துல இங்கே வருகை தந்த போது மிக இறுக்கமாக இங்க வருவதற்கு முன்னரே இந்திய தூதரகத்தின் ஊடாக சகலரும் ஒரே மேசையில வந்திருந்தால் மட்டும்தான் சந்திப்பு என்கின்ற ஒரு கிடுக்குப்பிடியான நிபந்தனையின் மூலம்தான் இவர்கள் எல்லோருமே ஒரே மேசையிலே அமர வைக்கப்பட்டார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், சுமந்திரன் சம்பந்தன் தரப்பு என்ன தமிழ் பேசும் கட்சிகளை ஒரு மேசையிலே இருத்தியது அவ்வாறான ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டிலே. அதே போன்ற ஒரு நிலைப்பாடுதான் இவர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தமிழ் பேசும் கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை இவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இது ரவு ஹக்கீம் அவர்களோ இல்லை மனோகணேசன் அவர்களோ சுமந்திரனை கையாளுகின்ற அளவுக்கு அனுபவசாலிகளோ இல்லை அரசியல் முக்கியத்துவம் பெற்றவர்களோ அல்ல. அப்படி ஒன்று சொன்னால் மனோகணேசன் வந்து அன்றைய தினம் புலம்ப வேண்டிய தேவையே இருந்திருக்காது. நான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன்.
நீங்கள் கட்டாயம் இதில் வர வேண்டும். ஆனால் சிலருடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக, தனிப்பட்ட ஈகோ விடயங்களுக்காக இதில் உங்களை உள்ளிருக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்று வந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை எத்தனையோ சந்தர்ப்பங்களை ரவுகாக்கியும் சந்தித்தால் கூட ஒரு கைந்தமார் பொன்னம்பலத்தோடு அப்படி கதைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்த காரணம், இவர்கள் முழுவதும் சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவருடைய கொத்தடிமைகளாக இருக்கின்றார்களோ, அதே போன்று இவர்களும் சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினராக இருக்கின்றார். ஆகவே அந்த கூட்டணியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அழுத்தம் என்று சொன்னால் ஒரே ஒரு மாற்றம் தான், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செயலாளருடைய இலங்கை விஜயத்துக்கு பின்னர் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்தியாவினுடைய நேரடியான அழுத்தங்களின் பிரகாரம் தான், அதனால்தான் சுமந்திரன் பின் நின்று கொண்டு போனால் போது விருப்பம் இல்லாமல் அவர்களை மலைத்து வாருங்கள் பார்ப்போம், ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் என்ற வகையிலே இவர் இதற்காக ஒரு தலையை சைத்திருக்கின்றார். அதைத்தான் அவர் ஒரு ஏனையவர்களும் முஸ்லிம் கட்சிகளுக்கும் ஆட்சேபனை இல்லை, மலையகத்திற்கும் ஆட்சேபம் இல்லை, ஏனையவர்களும் இதை இப்போது எதிர்க்கின்ற நிலையில் இல்லை. ஆகவே நீங்கள் வந்து இணைந்து செயல்படுவதில் இந்த பிரச்சனை இல்லை, வாருங்கள் என்ற அந்த அந்த மொழி நடையிலே நீங்கள் பார்த்தால் இப்போது அவர்கள் எதிர்க்கின்ற நிலையிலே இல்லை என்று சொன்னால் அவர்கள் எதிர்க்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு அழுத்தம் போயிருக்கின்றது. ஆகவே இந்திய தரப்பு தமிழ் தரப்பை ஒரு புள்ளியிலே, தமிழ் பேசும் தரப்பை ஒரு புள்ளியிலே இணைத்து சில நகர்வுகளை மேற்கொள்ள நாங்கள் விரிவாக நேரம் போதாது. நான் 2வது காரணத்தையும் அவருடைய வருகைக்கு பின்னர் ஏற்பட்ட மாற்றத்தையும் மற்றபடியாக நாங்கள் புதிதாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசலாம் என்று நம்புகின்றேன். ஆகவே இந்தியாவினுடைய நேரடியான அழுத்தங்கள் தான் இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய அந்த கூட்டுணைந்த செயல்பாட்டிலே கஜேந்திரகுமார் தரப்பையும் உள்ளிருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு நிலை மாற்றத்துக்கான முழு காரணமும் இந்தியாவினுடைய அழுத்தம் தான் என்பதை என்ன ஆணித்தனமாக அவதானிக்க முடிகின்றது. வெளித்தரப்பு தான் காரணம் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு ஆரோக்கியமான அரசியல் என்று, இவ்வளவும் நடந்தும் இவ்வளவு காலம் கடந்தும் இன்னும் இவர்கள் ஒரு சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த கடந்த 3-4 வாரங்களில் நடந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன என்றுதான் என்னால் கூற முடியும். ராமதரன், நிறைவாக நீங்கள் கூறிய விடயங்களை எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு கண்துடைப்பு நாடகம் ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் சுமந்திரன் அவர்கள் முழு மூச்சோடு இந்த கூட்டமைப்பை அவர்தான் உருவாக்குவதற்கு முயற்சித்தார். ஆனால் அவருக்கு நிறைய காரணங்கள் இருப்பதனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கூட்டு அணுகி அவரிடம் கேட்பதற்கு துணிவில்லை, இனி தூது விட்டார் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது இன்னும் ஒரு புறசக்தி ஒன்று வந்து அழுத்தம் கொடுத்து இவரையும் இணைத்து நீங்கள் வர வேண்டும் என்று அப்படி கூறுவது எப்படி என்று சொன்னால், எவ்வாறு இதை ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையான தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையிலே ஆரம்பத்திலேயே நாங்கள் முதல் நிகழ்ச்சியில இந்த விடயத்தை கூறுகின்ற போது இது ஒரு ஏமாற்று நாடகம் தான் கூறியிருந்தோம். தமிழ் பேசும் கட்சிகள் ஒருபோதும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியமான பிரதிபலனை எங்களுக்கு தரப்போவது இல்லை. என்றால் அடிப்படையிலே வேறு வேறான குணாம்சங்களோடு இருக்கக்கூடிய நாம் தமிழ் பேசும் சமூகம் கட்டாய கல்யாணம் செய்து வைப்பதை போன்ற ஒரு நிலைமையிலே இப்போது ஒரு வேறு தரப்பினருடைய, குறிப்பாக இந்தியாவுடைய தேவைக்காக இந்த ஒரு ஒற்றுமை முயற்சி இடம்பெறுகின்றது என்று சொன்னால் அது எந்த விதத்திலுமே எங்களுக்கு அவர்கள் சொல்வதிலே அடிப்படையில நியாயம் இல்லை. காணி விடயம், மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட ஒரு ஒரு முக்கியமான 3 விடயங்களில் மட்டும்தான் நாங்கள் இணங்கி செயல்படுவோம். தேர்தல் என்று வந்தால் அவர்கள் எந்த பேயோடும் கூட்டணி வைப்பார்கள், எந்த பிசாசோடும் கூட்டணி வைப்பார்கள். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய கட்சி கொள்கை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இந்த ஏற்றுக்கொண்ட இந்த விடயத்திலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்பதே அடிப்படையில முரணான விடயம். முஸ்லிம் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்பதை ரிசாட் பதியுதீன் ஏற்றுக்கொள்வாரா, ரவுஃப் ஹக்கீம் ஏற்றுக்கொள்வாரா? இல்ல அவர்களினால் இந்த தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான தாயக கோட்பாட்டை முஸ்லிம் சமூகத்திடம் கடத்த முடியுமா? அதை செய்வார்களா? தமிழ் மக்கள் உயிரே போனாலும் அதை விட மாட்டோம். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், அதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் விலைகளை கொடுத்தோம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு முஸ்லிம் மக்கள் தயாராக இருக்கின்றார்களா? முஸ்லிம் தலைமை தயாராக இருக்கின்றதா? இல்லை இல்லை. மலையக மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதற்கு சுமந்திரன் தயாராக இருக்கின்றாரா? இல்லை ஏனைய தமிழ் பேசும் கட்சிகள் தயாராக இருக்கின்றனவா? இன்று வடக்கு கிழக்கு எங்கும் சுவரி போயிருக்கின்றார்கள் மலையக மக்கள். இன்று மலையக மக்கள் இலங்கையினுடைய ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனமாக அவர்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு தேசிய இனங்களாக தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுக்கான சம உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? நாங்கள் அதையெல்லாம் பேச மாட்டோம். அது அவற்ற பிரச்சனை. வடக்கு கிழக்கு ஏற்றுக்கொள்ளாதது அது முஸ்லிம்களோட கொள்கை, அது அப்படி இருக்கட்டும். ஆனா நாங்கள் சில விஷயத்துல மட்டும் சேர்ந்து செயல்படுவோம். என்னடா புல்லுடா கதை இது?
அடிப்படையே இதான பேந்தனை இதுல ஒரு இன்றைக்கு கல்முனை உப பிரதேச செயலகத்தை என்று எங்களை உருவாக்குறதுக்கு யார் தடையா இருக்கிற? சிங்களவன் இல்லை, முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம் தலைமை ஒரு நல்லெண்ண நடவடிக்கையா அந்த கல்வின உப பிரதேச செயலகத்தை தமிழ் மக்களுக்கு சொல்லி அமைச்சு கொடுக்கறதுக்கு, அதை விட்டு கொடுக்கறதுக்கு முஸ்லிம் மக்கள் தயாரா? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற சுமந்திரனால அதை பெற்றுக் கொடுக்க முடியுமா? சரி, நல்லெண்ண நடவடிக்கையா நீங்கள் இதை விட்டு தாங்கோ, அங்க ஒரு அது நியாயபூர்வமா தமிழ் மக்களுக்குரிய அந்த நிர்வாக ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், அதை இவர்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமா? அடிப்படையில தமிழ் மக்கள் அடிமடியில கையை வச்சு தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் இன்று வரை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தரப்புகளோட அப்ப என்ன தேவைக்காக நீங்கள் ஒற்றுமையா நிற்கிறீர்கள்? அப்ப இதை எப்படி நாங்கள் இது ஆரோக்கியமான விடயமா கருத முடியும்? இது அடிப்படையிலேயே இந்த தமிழ் பேசும் கட்சிகள் இந்தியாவுடைய தேவைக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த ஒரு கட்டத்திலையுமே தமிழ் மக்களுக்கோ தமிழ் பேசும் மக்களுக்கோ நன்மை அளிக்க போவதில்லை. கறிவேப்பிலையை போன்ற என்றால் எங்களுக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கு. கஜேந்திரகுமார் வரக்கூடாது சுமந்திரன் நிக்குது, அங்கால மற்றாக்களுக்கு முஸ்லிம் தரப்புல அங்கால இன்னொரு தரப்பு வெளியில நிக்குது. ஆகவே இதெல்லாம் இப்படியான குணாம்சங்களோட நாங்களே நின்றால் இந்தியா கறிவேப்பிலையா தமிழ் மக்களை பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போடும். ஆகவே இது ஆரம்பத்திலே ஒரு அடிப்படையில ஒரு உறுதியற்ற ஒன்று. அதை விட இந்த பாருங்க, இந்தியாவுல அழுத்தம் கொடுத்து சுமந்திரன் போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்திச்சு வாங்கோ நடந்து போச்சுது, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்ப இனிமேல் நாங்கள் சேர்ந்து செயல்படும், நாங்கள் சேர்ந்து செயல்பட்டாதான் இந்த விடயங்களை கொண்டு போகலாம் கேட்கிற அளவில கூட இல்லை. அவர் பின்னுக்கு ஒளிஞ்சு நின்று கொண்டு ரவு வக்கிம விடுறாருன்னு சொன்னா நாளைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பும் உள்ளுக்கு போகுது. நாளைக்கு எப்படி இந்த முகத்தை முழிச்சு செயல்பட போயினும்? கஜேந்திரகுமார் தரப்பின் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? முன்மொழிவுகள் அங்கே கரசனையில் எடுக்கப்படுமா? இல்ல இறுதி வரவில் சுமந்திரம் தான் இல்லாத எனக்கு தான் தெரியும், நான் தான் சட்டம் படிச்சினான், நான் தான் இலங்கைக்கு சட்ட மேதையா இருக்கிறேன், ஆகவே நான் தான் தீர்மானத்தை வரைவன், நான் தான் உடன்பாட்டை வரைவன் என்று சொல்லிவிட்டு முழுக்க தண்டை கைக்கு எடுப்பார். தண்டை கைக்கு எடுக்க அங்க கஜேந்திரகுமார் தரப்பாக கொண்டு வரப்பட்ட முன்மொழிவுகள் அங்க நிராகரிக்கப்படும், அங்க முரண்பாடு வரும். ஆகவே இப்படியான ஈகோவ தன்முனைப்புகளை ஒரு ஒரு இனத்தினுடைய பிரச்சனைகளை இல்லை எங்களுடைய தமிழ் பேசும் சமூகங்களுடைய ஒரு குரலாக நாங்கள் செயல்பட சகல விடயங்களையும் தூரமாக தூக்கி போட்டு நாங்கள் ஒரு தியாக அரசியலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையோட நாங்கள் இருக்கணும். அந்த பக்குவ நிலைமையோட சுமந்திரன் தரப்பு இல்லை. சுமந்திரன் தரப்பின் கடுப்பு பாருங்க, இந்த ஸ்ரீதரனை முற்றுமுழுதாக வெளியில விட்டுட்டு நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பேர்ல சாணக்கியனை கொண்டு போய் அங்க முன்னுக்கு நிப்பாட்டி அவரை தான் முன்னிலைப்படுத்துறார். அவர் தமிழரசு கட்சியில் அவருக்கு என்ன முக்கியத்துவம்? பின்கதவு வழியாக நாடாளுமன்ற குழு தலைவராக இவரை கொண்டு வந்திருக்கு. பின்கதவால வந்தவர் சுமந்திரன், பின்கதவால வந்தது சாணக்கியன். அப்ப பின்கதவால வந்த 2 பேரும் இந்த விடயங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு போய்க்க அங்க கஜேந்திரகுமார் தரப்பு போனா வழக்கம் போல பழி இவியெல்லாம் வரப்போகுது. குழப்பினாக்கள் இவியெல்லாம் இவியெல்லாம் பழிய போட்டுட்டு அவங்க தங்கட விடயத்தை கொண்டு வைப்பறாங்க. சரி, அதையும் மீறி கஜேந்திரகுமார் தரப்பு இந்தியாவின் ஒரு ஆலோசனையின் பிரகாரம் நீங்கள் இருங்கோ எல்லாம் பார்த்து செய்வோம் என்று சொல்லி இந்தியாவின் ஒரு மேற்பார்வையிலையோ இல்ல இந்தியாவின் ஒரு ஆலோசனையின் பிரகாரமோ இல்ல அவர்கள் அதுல ஒரு இணங்கி செயல்பட்டால் கூட இது என்னை பொறுத்தவரையில அந்த போகாத ஊருக்கு வழிகாட்டுற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த தமிழ் பேசும் சமூகங்களுடைய கூட்டுணர்வு என்பது அது எந்த இப்ப நீங்கள் ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இன்றைக்கு டெலோ புலட் இபிஆர்ல இப்போ ஒரு 5 கட்சிகள் இருக்கு. சும்மா தலைமைகள் கூடி தங்களுக்குள்ள செயல்படினோம். இன்றைக்கு அந்த ஒரு தொகுதிக்குள்ள புலட்டும் இருக்குது, இபிஆர்எஃப்பும் இருக்கு, டெலோவும் இருக்குது, ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் இருக்குது, மற்றது சமத்துவ மக்கள் கட்சியும் இருக்குது. இவர்கள் 5 பேரும் தங்களுக்கென்று சொல்லி சாதி வாரியாகவோ இல்ல வேறு வழிமுறையிலேயோ தங்களுக்கென்று வாக்கு வங்கியை பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு ஒற்றுமையாக நாங்க எல்லாம் சங்கு சின்னத்துல அணிக்கிறோம், நீங்க சங்கு சின்னத்துக்கு போடுங்கன்னு யாராவது சொல்லி இருந்தால் உண்மையில கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் அதிகமான இடங்களை யாழ்ப்பாணத்துல பெற்றிருக்கணும். ஏன் பெற முடியாமல் போனது? அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஒரு மேல் மட்டத்துல ஒரு கோஷமாக ஒரு கூட்டணியாக சில தேவைகளுக்காக இணைஞ்சிருக்கிறமே தவிர அந்த மேல்மட்ட இணைவென்பது கீழ்நிலையில அது விசுவாசமாக அது சுவரவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணிகள் எல்லாம் தோல்வியில் முடிவடைகின்றது. அது தமிழ் தேசிய பேரவையாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை இந்த அதே போன்ற ஒரு நிலையில்தான் இந்த தமிழ் பேசும் கட்சிகள் முதலில் எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், ஒருவருடைய உரிமை ஒருவருடைய விடயங்களை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்க வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் என்று சொன்னால் ஈழத்தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் என்பது வேறு. நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது தமிழ் பேசும் மக்களுக்கான போராட்டம். ஒட்டுமொத்தமாக சிங்கள முஸ்லிம் மலையக மக்களை உள்ளடக்கியதாக தமிழ் பேசும் சமூகத்துக்காகத்தான்
இவ்வளவு பெரிய போராட்டம் 50,000 மாவீரர்கள் உயிரை கொடுத்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து இவ்வளவு தியாகங்களை செய்து நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ததை தமிழ் பேசும் சமூகம் இங்க சுயநிர்ணய உரிமையோட வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த தியாகங்களை செய்த ஈழத்தமிழ் மக்களுடைய அந்த தாயக கோட்பாட்டை ஏனைய சமூகங்கள் ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில இல்லை. ஆகவே அப்படியான விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கணும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஒரு காணல் நீராக கரைந்து போகக்கூடிய ஒன்றாகத்தான் இது வரலாற்றிலே தடம் பதிக்கக்கூடிய பின்னுக்கு பார்க்கும்போது இப்படியும் ஒன்று வந்தது போனது என்கின்ற அளவில் தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய அனுமானம். என்னுடைய ஆதங்கம் எல்லாம் முதலிலே இவர்கள் இந்த கூட்டணி யாரோ ஒருவர் சொல்லி இவர்கள் கூட்டணி சேர்வதற்கு முன்னர் திறந்த மனதோடு முதலிலே முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளை, இதிலே நான் அவர்கள் மீது பழி சொல்ல மாட்டேன், எங்கள் பக்கமும் பிரச்சனை இருக்கின்றது. இந்த முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை என்ன? அந்த முஸ்லிம் மக்கள் இன்று புட்டும் தேங்காப்பும் போன்று நாங்கள் இரண்டரை கலந்த சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது இந்திய இலங்கை பன்னாட்டு புலனாய்வு பிரிவுகளால் நாங்கள் பிளவுபடுத்தப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய மனங்கள் ஆழ விரிசல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விரிசல்களை சரி செய்வதற்கு இந்த 17 ஆண்டுகளிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கின்றார்களா? அந்த ஒரு சமூகமாக நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்புணர்வுகளை கடந்து ஒரு அந்யோன்யமான பிணைப்புகளை ஏற்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு திட்டங்களை, ஏதாவது ஒரு மூலோபாயங்களை நாங்கள் வகுத்து செயல்பட்டிருக்கின்றோமா? ஒன்றுமே இல்லை. திடீரென்று இந்தியா வந்து சொல்லுமா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு நாடகத்தை போடுங்கொண்டு இந்த நாடக மேடையில நடிச்சு போட்டு பின்னால போய் வேற வேற வடிவங்கள் எடுத்துக்கொண்டு போன மாதிரிதான் இது முடியும் என்பதுதான் என்னுடைய இது. ஆனால் இதையும் கடந்து இது தேவை. ஆனால் அந்த முயற்சி என்பது இப்படியான முயற்சியாக இருக்கக்கூடாது. ஒரு ஆழமான புரிதலின் அடிப்படையில தமிழ் தேசிய தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்றாக வருவது ஒன்றுதான் காலத்தின் கட்டாயம். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு அரசியல் வழி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் அந்த அரசியல் சுவட்டின்படியே இன்று அந்த தேவை இன்று பன்னாட்டு ரீதியாக எழுந்திருக்கின்றது. இந்த பூகோள அரசியலிலே திசகாட்டி அன்ரோமுரசனக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மாற்றாக ஒரு பலமான தரப்பு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அது தமிழ் தேசிய பரப்பு என்பதை விட தமிழ் பேசும் தரப்பாக அது உருவகப்பெற்றால் நிச்சயமாக அதே நாங்கள் ஒரு பலமான முன்னேற்றத்தை அடைய முடியும். அதற்கு இவர்கள் வேறு வழியில் தான் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற சந்திப்பு, அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களை சந்தித்தது, அதன் பின்னர் இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சந்தித்த அந்த விடயங்கள், இதன் பின்னர் எவ்வளவோ சந்திப்புகள் நடந்த பின்னர் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார்கள். தமிழ் பேசும் கட்சி இந்த கூட்டணியில் இணையுமாறு என்ற அந்த விடயங்களையும் தகவலையும் உயிரோடு தமிழோடு பயந்து கொண்டமைக்காக, அன்பர்களோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி குறிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.